அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. யோவான் 1:10. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பானைகளில் வைக்கப்பட்டிருந்த கச்சாடிகளில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். ஆனால் உலகம் அதை அறியலை. ஏன்னா அவர் மூலமாக தான் அந்த திராட்சை ரசமாய் அந்த தண்ணீர் மாறினது. உலகம் அவரை அறியாது இருந்தது. யாருக்கும் அந்த திராட்சை ரசம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. அவங்க நினைத்ததெல்லாம், பரவாயில்ல, இந்த கல்யாணத்தில் இவ்வளோ சுவையான ஒரு திராட்சை ரசத்தை வச்சுருக்கிறாங்களே, அதுவும் முடிவு பரியந்தான் வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டாரை புகழ்ந்தாங்க. ஆனால் அது எங்கேருந்து உருவானது? வார்த்தை ஆகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உண்டானது. இந்த உலகத்தில் அவர் இருந்த பொழுது அவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் உலகம் அவரை அறியாதிருக்கிறபடியினால அவர் செய்த அற்புதங்களை நம்புகிறவர்கள் மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை ரட்சிப்பது என்பது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். இதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்கு சென்ற ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாலும் தேவன் அவர்களை இழுத்து கொள்ளாவிட்டால், அதாவது பிதாவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் கர்த்தரிடத்தில் வரான். அதனால் நாம் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் போல் இல்லாமல் சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைப்பதற்காக செய்யப்பட்ட இந்த அற்புதத்தை போல நாமும் கர்த்தரிடத்தில் விசுவாசிகளாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் அவருடைய அற்புதங்களை இந்த நாளில் உலகத்துக்கு வெளிப்படுத்தாமல் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென்.